அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி மேலும் பிரச்சனையை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்கள்ல அஷ்டமத்துல சனியில ஆட்டி படைக்கப்பட்டீங்க. கடந்த டிசம்பர் 2023 அசிங்கங்கள், அவமானங்கள், செய்யாத தப்புக்கு தண்டனைகள் எல்லாமே பிரச்சனை 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 தோண்டிட்டு இருந்துச்சு. நடுப்புற ஒரு 134 மட்டும் ரிலாக்ஸ் கிடைச்சிச்சு. இப்ப அந்த ரிலாக்ஸும் வெளிவரக்கூடிய காலகட்டங்கள், பிரச்சனை தோன்றக்கூடிய காலகட்டங்கள், வண்டி வாகனங்கள்ல எச்சரிக்கையோட செல்லணும். இல்லைன்னா பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். குருவும் 12ல போயிட்டாரு. மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்ப்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்துல சறுக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்க கொடுத்த கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவா இருக்கும். உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க உங்களை நெருக்கடியில தள்ளுவாங்க. மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்ப்டு எல்லாமே இருக்குமா? எல்லாமே இருக்கும். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க, உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையா உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. தொழில்ல முடக்கமும் சுணக்கமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில்ல உங்களுடைய பார்ட்னர்னால ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால 6/3/2026 வரையிலும் எச்சரிக்கையா இருங்க. யாருக்கும் பொருளாதாரத்தை கொடுக்காதீங்க, வாங்காதீங்க. பிசினஸை எக்ஸ்பேன்ஷன் பண்ணாதீங்க. எக்ஸ்பேன்ஷன் பண்ணினா பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர இந்த சனி பகவானவர் உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்துட்டு சப்தமா பார்வையா உங்களுடைய 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீண் வாதம் விதாண்டாவாதம் செய்யறதை தவிர்க்கிறது சிறந்தது. இல்லைன்னா பிரச்சனைகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுல ஒரே ஒரு ஆறுதல் அப்படின்னாக்க, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான விருச்சிகத்தை பார்க்கிறாரு. குலதெய்வ வழிபாடுக்கு கடந்த காலகட்டங்கள்ல அஷ்டமத்து சனியினால தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டுச்சு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். எப்ப குலதெய்வம் நமக்கு வருதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா இஷ்ட தெய்வங்கள் வரும். எப்ப இஷ்ட தெய்வங்கள் வருதோ அப்ப நம்ம குடும்பத்துல நல்ல காலங்கள் ஆரம்பமாகும். இருந்தாலும் அஷ்டமத்து சனியினாலும் 12ல இருக்கின்ற குருவினாலும் கஷ்டப்படுறவங்க ஒவ்வொரு அடியையும் எச்சரிக்கையா வச்சோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இந்த கடகராசி என்பவர்களுக்கு 75% இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன் தரும்னு சொல்லலாமா? பலன் தரும் சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம்.